வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. சமீப காலமாக இந்திய ஊடகங்களில் ஒப்பீனியன் போல்ஸ், தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படின்றது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இந்த தேர்தல் கணிப்புகள் எப்பெல்லாம் வெளியிடுறாங்களோ அப்பெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயம் அப்படின்றது வந்துடுது. மீண்டும் நாம் ஆட்சி பிடிக்க போகிறோமா இல்லையா, யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு அப்படின்றது உருவாகிடுது. அது தேர்தல் சமயங்களில் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வந்து வாரம் வாரம் ஒவ்வொரு டிவி சேனல் ஒவ்வொரு ஒப்பீனியன் போல்ஸை போடும்போது எந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறது, யாருக்கு வாக்குகள் கிடைக்க போகிறது அப்படின்றதுலாம் ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒப்பீனியன் போல்ஸை வந்து முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாது. இந்த ஒப்பீனியன் போல்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகமும் வந்துடும். இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து தமிழ் சேனல்ஸ்லேயும் வந்து இப்போ அந்த ட்ரெண்ட் அப்படின்றது உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த ஒப்பீனியன் போல்ஸை நம்புறது எப்படி, இந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் உண்மையாக இருக்குமா, இந்த ஒப்பீனியன் போல்ஸில் நாம் நம்பலாமா, இல்லை இவங்க சும்மா உட்காந்து சர்வே எடுத்து இவங்களா இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை வெளியிடுறாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் சாமானியர்களுக்கு இருக்கும். இப்போ கூட புதிய தலைமுறையில் வந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டில் கிளப்பி இருக்கிறது. அப்படின்னும் போது இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் எடுத்தவர், அதே போல் பல போல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸில் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு. பிரசாந்த் கிஷோர், சுனில் போன்ற ஆளுமைகளோடெல்லாம் வந்து தேர்தலுக்காக பணியாற்றி இருக்கிறார். அவர் தான் வந்து ராஜாராம். அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ப்ளஸ் ஹி இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நபர். ராஜாராம், இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஃபீல்டுக்கு போய் ஒப்பீனியன் கேட்டு எடுப்பாங்களா, இல்லை சும்மா ரூமில் உட்காந்து ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துருவாங்களா? ஸோ வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இல்லை மெத்தட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க, டெலிஃபோனிக் இன்டர்வியூ எடுப்பாங்க. சில பேர் வந்து டோர் டு டோர் போவாங்க. சில பேர் வந்து ஸ்ட்ரீட் கேதரிங்ஸில் போய் பேசுவாங்க, ஒரு டீ கடையில் போய் பேசுவாங்க. அதை வச்சு அவங்க எடுக்கிற சர்வேன்னு சொல்லுவாங்க. இதில் குவான்டிடேட்டிவ் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் இருக்குது. த ப்ராப்ளம் வித் எனி நம்பர்ஸ் இஸ், நீங்கள் நம்பரை பார்க்கும்போது இந்த நம்பர் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது அந்த பர்சனோட பயஸ் இதில் வந்துடும். ஸோ சேம் நம்பர் கேன் பி சீன் டிஃப்ரெண்ட்லி பை டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நம்பர்ஸ் டோன்ட் லை, பீப்புள் டூ. ஸோ அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அஃப்கோர்ஸ் கேதரிங் ஆஃப் டேட்டா இஸ் க்ரூஷியல். நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்தியா மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நாட்டில் வந்து டேட்டா கேதரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்வஸான ஒரு எக்ஸசைஸ், ரொம்ப காஸ்ட்லி எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் த நம்பர் ஆஃப் பீப்புள் டெப்ளாய்டு ஃபார் திஸ் இஸ் வெரி ஹை. ஸோ நம்ம அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் டிப்ளாய் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பயஸும் வரும். ஸோ இந்த பயஸ் வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன் ஹேஸ் டு see these numbers with pinch of salt அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆன் கிரவுண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே கள நிலவரத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் கிடையாது. இந்த நிலவரம் வந்து மாறலாம், 100% மாறும். ஏன்னா ஒரே சேம் பர்சன் வந்து இன்றைக்கி இவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறவங்க வந்து நாளைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களான்னு சொல்ல முடியாது. அதே பர்சன் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போய் எக்ஸிட் போலுன்னு சொல்லுவாங்க, அதில் கேட்டாலும் அவங்களுக்கு போட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, இந்த மாதிரி நம்மள மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக சொல்ல மாட்டாங்க. எக்ஸிட் போலுக்கு அப்புறம் அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரும்பாலான ஒரு அப்சர்வேஷன் நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் வந்து பல கட்சிகளுக்கு இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பிஹைண்ட் த சீன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போது நீங்கள் ஃபீல்டுக்கு போயிருக்கீங்களா? இந்த சர்வே டீம்ஸோடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி எடுப்பாங்க இந்த சர்வே? இப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கோம், ஒரு 20 கேள்விகளை கேட்டிருக்கோன்னா 20 கேள்விகளுக்கும் மக்கள் வந்து பொறுமையாக இருந்து பதில் சொல்லுவாங்களா? அந்த அளவுக்கு இருக்குமா? ஃபஸ்ட் நான் போயிருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் சர்வேயும் பண்ணியிருக்கேன், குவாலிட்டேட்டிவ் சர்வே, அதாவது ரோட் சைட் கேதரிங்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் போய் பார்த்து மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். என்னோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இது வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்ததுனால கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. மக்கள் ஆக்சுவலி ஆன்சர் பண்ண தயாராக இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிட்டிஸில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் ஒரு டீ கடைக்கு போனீங்கன்னா அரசியல் பற்றி பேசுகிறதுக்கு விரும்புகிறாங்க எல்லாருமே. இன்னி தேதியில் வந்து அரசியல் பற்றி எல்லாருக்கும் தெரியுதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியானால அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஒரு 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படின்னாங்கிறது வந்து எஸ் தே டூ. அவங்களால ஆன்சர் கொடுக்க முடியுது. இது வந்து மேஜர் ரீசன் இஸ் பிகாஸ்
இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா வந்து எல்லோரும் ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குது. எனக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அவுட்லெட் கொடுக்கறதுனால அவங்க பதில் சொல்ல ரெடியாக இருக்காங்க. ஆனால் கொடுக்குற பதில் எல்லாமே அவங்க அது வந்து உண்மையாக கொடுக்குறாங்களாங்கிறது வந்து குவெஸ்டனபிள் தான். ஏன்னா அந்நேரத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கிறது வந்து அது அப்புறமா மாறத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ திமுக ஆட்கள் போய் கேட்டாங்கன்னா யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அண்ணன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், அதிமுக ஆட்கள் போய் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அண்ணன் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்வாங்க. பட் ஒரு 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 சர்வே கம்பெனிலேருந்து நாங்கள் வரோம் அப்படின்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க, எப்படி நம்புவாங்க, அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் கேதரிங் நடந்தது. அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி வியூகங்கள்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கே ஒரு கொஸ்டின் வருது, இவங்க கட்சியிலேருந்து தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பையின் கிடைக்கிறது முன்னாடி மாதிரி ஈஸி கிடையாது. பிகாஸ் லைக் ஐ செட், இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் தி சர்வேஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். ஏன்னா கட்சிக்கு வந்து ஒரு கட்சியாக இருக்கட்டும், ஒரு ஊடகமாக இருக்கட்டும், தேர் ஏபிள் டு கெட் த ரைட் டேட்டா. ஏன்னா இன்றைக்கி வந்து எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசிஸ் பண்ணுறதுனால டேட்டா ரொம்ப கேதரிங் ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. லைக் ஐ செட், அது இண்டிகேஷனுக்காக தான் பண்ணுறாங்க. பையின் வந்து முன்னாடி மாதிரி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் சேச்சுரேஷன் ஆஃப் தீஸ் போல்ஸ் கூட சொல்லலாம். அண்ட் சாம்பிள் சைஸோட ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த சேச்சுரேஷன் ஆஃப் தீஸ் போல்ஸ் அப்படின்னா நாம் வந்து எல்லா டிவி சேனலும் வந்து 2 போல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சில ஆங்கில ஊடகங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 கம்பெனிஸ்கிட்ட 2 விதமான போல்ஸை வந்து பண்ணுவாங்க. ஒப்பீனியன் போல்ஸோ அல்லது எக்ஸிட் போல்ஸோ பண்ணுவாங்க. 7 மணிக்கு ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னு போடுவான், 8 மணிக்கு இன்னொரு கம்பெனி கொடுத்த ஒப்பீனியன் போல்ஸ் இந்த கட்சி தோக்குது இல்லை வேறு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னு போடுவான். அப்போ அந்த சேனல் வந்து நம்ம 2ஐயும் சொன்னோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம், நாங்கள் 2 வியூஸும் வச்சோம். பட் இது அப்படி கிடையாது இல்லையா? அப்போது இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன் போல்ஸோ அல்லது எக்ஸிட் போல்ஸெல்லாம் நீங்கள் முன் வைக்கும்போது அப்போ இதை எப்படி நம்புறது? சும்மா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு நம்பரை உருட்டி விடுறீங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க நிறைய பேர். நான் கொஞ்சம் லைட்டாக மறுக்கிறேன். ஏன்னா ஃபீல்டில் போய் வேலை பார்க்குறாங்க அண்ட் தே டூ வெரி குட் ஜாப் ஆஃப் இட். பிகாஸ் லாட் ஆஃப் தேர் கரியர்ஸ் ஆர் அட் ஸ்டேக். ஏன்னா கரெக்டான நம்பர்ஸ் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி திருப்பி அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த நம்பர்ஸ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபீல்டில் போய் ஒருத்தர் வந்து அந்த டேட்டா எடுக்கிறாங்கன்னா தட் பர்சன் இஸ் நாட் கோயிங் டு இன்டர்பிரேட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற தி லேயர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கீப்ஸ் பாசிங் அப் அண்ட் டவுன் இஸ் வெரி ஹை. இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழில் சொல்லிடுங்க, அதாவது ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் தமிழில் சொல்லிடுங்க. அதாவது கண்டிப்பாக. ஸோ இது வந்து நம்பர் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஹவுஸ் ஹோல்ட் சர்வேக்கு போகிறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஹவுஸ் ஹோல்ட் சர்வே எடுக்கிற ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து போயிட்டு அந்த டேட்டா வந்து ஒரு 100 வீட்டுக்கு எடுத்த டேட்டா வந்து சாம்பிளாக ஆஃபீஸில் கொடுக்குறாரு. ஆஃபீஸில் உட்காந்து ஸோ அந்த ஸ்டேஜில் ஒரு பயஸ் வருது. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பயஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸில் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது ஒரு பயஸ் வரும். தேர்ட் ஸ்டேஜ் இஸ் வென் தேர் இஸ் அ ட்ரையாங்குலேஷன். அதாவது மூணாவது ஒருத்தர் வந்து தேர்ட் பேர் ஆஃப் ஐஸ் வில் கம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட வெதர் தீஸ் நம்பர்ஸ் ஆர் ஃபைன், அகெயின் டூ ரேண்டம் காலிங். இதுலேயும் இஷ்யூஸ் பர்சிஸ்ட். ஏன்னா வந்து நீங்கள் எப்படி ஒரு நம்பர் பார்க்குறீங்கிற விதத்திலே நான் பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயஸ்லாம் எடுத்தால் கூட தி இஷ்யூ இஸ் வித் த சாம்பிள் சைஸ். ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா ஒரு பெரிய ஜனநாயக நாடு. இங்கே வந்து ஒரு சட்டமன்ற ஒரு அசம்பிளி சீட்டை பொறுத்த வரைக்கும் சில சீட்லலாம் வந்து 4 லட்சம் பேர் கூட இருக்காங்க, சில சீட்டில் 2 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த லட்சக்கணக்கில் பார்க்கும்போது உங்களோட சாம்பிள் சைஸ் ஷுட் பி ப்ரிட்டி ஹை ஆக்சுவலி. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு போல் ஏஜென்சிக்கு சொல்கிறேன், அவங்க வந்து 234 சட்டமன்ற தொகுதியிலையும் பண்ணணும், இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தல் 39லையும் பண்ணணும்னா அந்த ஸ்கேல் வேணும் அவங்களுக்கு. அண்ட் அந்த ஸ்கேல் வந்து எல்லா தொகுதிக்கும் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் சைஸ் பர் சீட் அவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது வந்து கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ வாட் யூ கெட் இஸ் randomized samples and interpreted with certain sense of bias. There is a margin of error, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% 80% உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும், ஒரு ஐடியா இருக்கும். இது திருப்பி சொல்கிறது என்னென்னா வந்து இது ஒரு இண்டிகேஷன் தான். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இப்போ வந்து 2014 பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிங் எரர்ஸ் நடந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து பிஜேபிக்கு லெசர் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாங்க பிஜேபிக்கு? அப்போ இங்கே போல் ஆஃப் தோராயமாக பார்த்தீங்கன்னா வந்து 240 230லேருந்து 240 சொன்னாங்க, சில பேர் 220 கூட சொன்னாங்க. பட் பிஜேபி எண்டட் அப் 282. ஸோ இது ஒரு 40 சீட் ஜாஸ்தியாக வந்திருக்கு ரியாலிட்டியில். இந்த லேட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன ஆகுனா வந்து சில பேர் வந்து இந்த காக்னேட்டிவ் பயஸ் சொல்லுவாங்க, அதில் வந்து பிஹேவியரியல் பயஸும் வரும். முதல்ல நம்ம வந்து
சில பேர் படிப்பாங்க, இந்த மாதிரி தேர்தல் வருது, இந்த மாதிரி ப்ரீபோல் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ப்ரீபோல் பண்ணும்போது எக்ஸசைஸில் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பிஜேபி லைட்டாக சான்ஸ் இருக்குது வின் பண்ண. அப்போது சில ஸ்விங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க வந்து என்ன, அதாவது அன்டிசைடட் ஓட்டர்ஸ், இது வரைக்கும் தீர்மானம் பண்ணல யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கிற கட்சிக்கு போடணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போய் போட்டது கூட ஒரு பெரிய ரீசனாக இருக்கலாம். இது வந்து ஸ்விங்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் வந்து ஸ்டேட் வைஸ் நடக்கலாம், கண்ட்ரி வைஸ் நடக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 91 வந்து காங்கிரஸ்க்கு வந்து நிறைய சீட்டு கிடைச்ச காரணம் வந்து லேட்டாக ஒரு ஸ்விங் ஒன்று வந்துச்சு. தி லேட் பிரைம் மினிஸ்டர் வென் ஹி பாஸ்ட் அவே, இட் கிரியேட்டட் அ சர்டன் ஸ்விங் இன் ஃபேவர் ஆஃப் த பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி ஸ்விங்ஸ் உங்களுக்கு நடக்கும். இதே ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கண்ட்ரி. ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 அசம்பிளி சீட்ஸ் வருது. இல்லை ஒரு ரீஜன்லேயும் ஒரு ஏரியாலையும் உங்களுக்கு சில சப் வேவ்ஸ் கூட வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திஸ் கேன் பி டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரீசன்ஸ். அந்த லோக்கல் டொமெஸ்டிக்கில், அதாவது கீழே ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட பெரிய அளவுக்கு எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், லேட்டராக கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக முடியும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் நடக்கிறது வந்து ஒரு ஹோல் ஸ்டேட்டு கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக. ஏன்னா இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி ஹை. மொபைல் ஃபோன்ஸ் எல்லோரும் வச்சுருக்காங்க. அண்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பீப்புள் ஆர் மோர் அவுட் ஸ்போக்கன் அஸ் த டேஸ் ஆர் கோயிங் பை. போய் கருத்து கேட்டால் கருத்து சொல்லிடுறாங்க, திட்டணுன்னாலும் திட்டிடுறாங்க அரசாங்கத்தை, இல்லை ஆட்சியாளர்களை திட்டணுன்னாலும் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக. பட் எனக்கு சொல்லுங்கள், இந்த போல் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், பிரசாந்த் கிஷோர், சுனில், மற்றவர்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. இப்போ எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றதே தெரியல. ஏன்னா இன்னும் பல பாக்கெட்ஸில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து உருவானதுக்கு பிறகு அந்த டிமாண்ட் அப்படின்றது கூடிருச்சா? சர்வே பண்ணணும், ஒரு நம்பர்ஸை வந்து நம்ம யாருக்கு வந்து ஆதரவாக இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபார்ம் பண்ணுறோமோ அவங்களுக்கு நம்ம சர்வே கொடுக்கணும், ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் தி அக்ரிமெண்ட்டா? கண்டிப்பாக இருக்குது. ஒன்று வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிற ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 ஜென்ரல் எலெக்ஷன்லேயே இது பார்த்தாச்சு, லாஸ்ட் 2 ஜென்ரல் எலெக்ஷன்ஸில். அது தவிர நிறைய அசம்பிளி எலெக்ஷன்ஸும் நிறைய நடுவில் நடந்திருக்கு. எல்லாருமே வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து தே வாண்ட் டு நோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் என்னோட சான்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச்மார்க்கிங் போல்ஸ் பண்ணுவோம். பெஞ்ச்மார்க்கிங் இஸ், நான் வந்து நின்னா எனக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்குமான்னு பிஃபோர் ஆஸ்கிங் ஃபார் த டிக்கெட் வாங்கலாமான்னு கட்சிக்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போல்ஸும் பண்ணுறாங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போல்ஸ். ஒன் இஸ் பெஞ்ச்மார்க் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தென் கேண்டிடேச்சர் இஸ் அனௌன்ஸ்ட். அதை செக் பண்ணுறதுக்கும் தே டூ இட், பார்ட்டிஸ் டூ இட். ஸோ இல்லை வேரியஸ் லெவல்ஸ் வந்துடுச்சு இன்றைக்கி. போல்ஸுன்னு பார்க்கும்போது கட்சி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு யூனிட்டுக்கு வந்து கேண்டிடேட்டும் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிஸ் டூ இட் டு செக் தி பாப்புலாரிட்டி. ஸோ இட்ஸ் பிகம் அ கொஸ்டின் ஆஃப் who is doing it, when are they doing it. ஸோ நான் இப்போது கர்நாடகா தேர்தலில் கவர் பண்ணும்போது அங்கே வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கம்பெனிஸை ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு தனி குரூப் வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டுமே வேலை செய்யுது. இப்போ பார்ட்டி ஹையர் பண்ணுறாங்க அப்படின்றது 2014 நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 2021 பார்த்துருக்கோம், நடுவில் நடந்த எலெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயும் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டே ஹையர் பண்ணி அந்த தொகுதியில் மட்டும் அவங்களுக்காக வேலை பாருங்கள் அப்படின்ற ட்ரெண்டு கூட வந்திருக்கு. அப்படின்னும் போது இப்போது நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாவை, நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேட்டாவை அந்த கம்பெனிஸுக்கு கொடுத்து ஒரு லார்ஜர் ஒரு ஒப்பீனியன் போல்ஸ் வரும்போது இந்த டேட்டாவெல்லாம் உள்ளே தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பண்ணுவாங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெனுவினிட்டி வந்து கம்மியாகிடுது இந்த மாதிரி பண்ணாக்க. ஐடியலி இட் ஷுடன்ட் ஹேப்பன், பிகாஸ் டேட்டா கேதரிங் எக்ஸசைஸ் வந்து எவ்ரி சர்வே வில் டூ இட் ஆன் தேர் ஓன். இன்னொன்று ஒரு மெயின் ரீசன் உங்களுக்கு சொல்ல வந்தேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி, இது மாதிரி இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் வேலை பார்க்க. பிகாஸ் இன்றைக்கி வந்து தி செக்டார் இஸ் மெச்சோரிங். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து மெச்சோர் ஆகிட்டுருக்குன்னா ஹைப்பர் லோக்கல் எலெக்ஷன்ஸ் இப்போ நடக்கிறது எல்லாமே இந்த ஹைப்பர் லோக்கல் நேச்சர்னால ஆஃப் எலெக்ஷன்ஸ்னால உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸே வந்து தேர் ஹேவிங் பீப்புள் டு ஹெல்ப் தெம் டு ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் டு ஹெல்ப் தெம் டு வின் அன் எலெக்ஷன். பிகாஸ் தேர் இஸ் அ ஃபீலிங் தட் ரியல் டைம் டேட்டானால எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பர்செப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய பாப்புலாரிட்டி லெவல்ஸ், அவங்களுடைய வின்னிங் சான்சஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு, அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா அதற்கான ரியாக்ஷன் எல்லாத்தையும் வந்து ரியல் டைமில் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றத அவங்களால மேப் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த பேக்கேஜா?
ஒரு கேண்டிடேட்டுக்கு? எஸ், பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். ஒருத்தருக்கு வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ் பண்ணுறது, இல்லாட்டி வந்து டோர் டு டோர், அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் கார்னர் கேதரிங்ஸில் போய் பேசுகிறது, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து டிப்ளாய் பண்ண முடியும். எல்லாமே டிப்ளாய் பண்ண முடியுமாங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த. ஸோ கேண்டிடேட் வந்து ஒன்றும் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிமிக்ஸ் பண்ணி ஜெயிச்சிட முடியுமா? இல்லை அவரும் ஏதாவது பண்ணுமா? கேண்டிடேட் என்ன பண்ணுவார்? ரீல்ஸில் போடுவாரா? ரீல்ஸில் டான்ஸ் ஆடுறது, ரீல்ஸில் சாப்பிட்றது, ரீல்ஸில் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் இறங்கிடுவாங்களா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் டேட்டா தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 பெரிய ஒரு நல்ல ஒரு இஃப் யூ குட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லஞ்ச், அப்புறம் வந்து கேதரிங்ஸில் பேசுகிறது, ட்ரேட் பாடிஸோட பேசுகிறது, இதெல்லாம் வந்து டேட்டா கேதர் பண்ணி வந்த விஷயங்கள் தான். ஆக்சுவலி எடுக்கிற ஒரு முடிவும் டேட்டாலேருந்து வர முடிவு தான். நான் டேட்டா வந்து நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் வெறும் ப்ரீ போல் கணிப்பு, அப்புறம் போஸ்ட் போல் கணிப்பு. இட் இஸ் ஆல்சோ குவாலிட்டேட்டிவ். இப்போ நான் வந்து ஒரு 4 பேர்கிட்ட பேசுகிறேங்கிற போது ட்ரேட் யூனியன்ஸ்க்கு சில இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணி அந்த இஷ்யூஸ் பற்றி பேசி அடுத்த 2 நாளைக்கு அதை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அவுட்ரீச்சாக அவங்க பார்க்குறாங்க. அதுவுமே ஒரு டேட்டா எக்ஸசைஸ் தான். இப்போ டேட்டா யார் கொடுக்கறது? இப்போ டேட்டா வந்து பிரதமர் நரேந்திர மோடியே கொடுக்குறாரு. 370 சீட்டில் பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும், 400 சீட்டில் வந்து என்டிஏ ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் டேட்டா நம்பரை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் கிட்டத்தட்ட அந்த நம்பர்ஸை தான் கொடுக்குறாங்க. இப்போ மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடே உடைய போல் பார்த்திங்கன்னா 303 சீட்ஸ் கொடுத்தாங்க என்டிஏக்கு. இப்போ இன்னொரு சர்வே அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த சர்வே போடும்போது இந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை இதை விட கம்மியாக கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்போது பிரதமர் சொல்லிட்டாரு, இல்லை பிஜேபி இதை தான் விரும்புது அப்படின்றதுக்காகவும் ஒப்பீனியன் போல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு கட்சிக்காகவும் ஒப்பீனியன் போல்ஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் அப்படி காமிக்கிறாங்க இல்லையா? கட்சியே சில போல்ஸ் பண்ணோம். இலக்கு டிசைட் பண்ணுறது கட்சிகள். அதனால் அவங்க வந்து அவங்களோட அரசியல் வியூகத்துக்கு அவங்க சில விஷயங்கள் பண்ண தான் போகிறாங்க. த நம்பர் ஆஃப் போல்ஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட், நான் சொன்ன மாதிரி. பட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் சொல்கிறது தான் வந்து பிரதிபலிக்க போகுது. ஸோ வெதர் இட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு நீங்கள் பாயிண்டடாக நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து தேர் இஸ் அ எஸ் அண்ட் அ நோ. இது எல்லாமே கிரேல தான் இருக்குது. ஏன்னா வந்து டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே சொன்னேன், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஒன்று சொல்வீங்க, அடுத்த தேதியில் அவர் இன்னொன்று சொல்லுவார், எலெக்ஷன் அன்றைக்கி ஒன்று சொல்லுவார், எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று சொல்லுவார். அதனால் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது இஸ் பிகம் அ ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. இந்த சென்ஸ் ஒரு டார்கெட் பேஸ்ட் அப்ரோச், ஒரு மக்களை ரெடி பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போது நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஒரு நம்பரை சொன்னதில்லை. 2 பொது தேர்தல்களை அவர் சந்திச்சிருக்காரு. எந்த மாநில தேர்தலுக்கும் அவர் நம்பர் சொன்னதில்லை. அப்போ இந்த தேர்தலுக்கு அவர் நம்பரை சொல்கிறார் அப்படின்னா எந்த அடிப்படையில் சொல்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ ஏதோ ஒரு நம்பர்ஸ் அவர்கிட்ட இருக்கா, இல்லை இந்த நம்பர்ஸ் தான் வரணும், ஸோ இதை நோக்கி எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரா? As any good politician and as any good party, they have targets. Perhaps this is the first time an internal target is so well publicized ன்னு கூட நான் சொல்லுவேன். இலக்கு எப்பயுமே இருக்குது. இது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இட் கேன் பி வைஎஸ்ஆர் காங்கிரஸ், இட் கேன் பி டிடிபி, இட் கேன் பி எனி ஆஃப் தீஸ் பார்ட்டிஸ், திமுகவும் அதிமுக, எல்லாருக்குமே இன்டர்னலாக இலக்கு இருக்குது. இலக்கு வந்து 2 ஆக்சுவலி. ஒன்று ஓட் ஷேர். ஏன்னா சில கட்சிகள் வந்து நேஷ்னல் பார்ட்டி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒரு யூபியில் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி வந்து பெங்கால் போகுது. இதுக்கு வந்து ரீசன் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க சிம்பிளை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சன் கேண்டிடேட்டை வச்சு அவங்க நிற்க வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே டேட்டா வந்ததுனால உங்களுக்கு டேட்டாவாக எல்லாமே தெரியும் போது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியுது. பட் த ரியாலிட்டி இஸ் டார்கெட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் செட். But for the first time, there is a certain target which is well communicated and addressed to large sets of people. ஒரு இலக்கை வந்து நிர்ணயிக்கிறாங்க, அது கட்சி உள்ளே பண்ணுவாங்க. இப்போ அதை பொது மேடைகளில் பண்ணி மக்களையும் அந்த மாதிரி தயார்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவர் வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஒப்பீனியன் போல்ஸும் அதே மாதிரி நம்பர்ஸை கொடுக்கும்போது ஒரு ஒப்பீனியனை தானே நீங்கள் க்ரியேட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. மக்கள் மத்தியில் இவர் தான் வரப்போகிறாரு, இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் பிஜேபியை போடும்போது பெரிய நம்பர் போடுவாங்க,
மற்ற கட்சிகள்லாம் போடும்போது அந்த கூட்டணியாக இருக்கவங்க இருந்தால் கூட தனித்தனியாக போடுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விதமான மூடை செட் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறாங்க. ஒரு நல்ல கட்சி வந்து இலக்கை டிசைட் பண்ணுறதை தவிர ம். நரேட்டிவும் வந்து டிசைட் பண்ணணும். நரேட்டிவ்னு சொல்லுவோம். நரேட்டிவ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது இதில் டேட்டா கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறது இஸ் அ டைப் ஆஃப் நரேட்டிவ். நான் வந்து இப்போ இன்னி தேதியில் வந்து அடுத்த 5 நாளைக்கு இந்த மாதிரி பற்றி எங்கள் கட்சி பேசும். கட்சி கேன் ஸ்பீக் அபவுட் வேரியஸ் டாபிக்ஸ், வேரியஸ் திங்ஸ். இட் கேன் பி லோக்கல் இஷ்யூ, இட் கேன் பி நேஷ்னல் இஷ்யூ. ஓவர் ஆர்ச்சிங்காக ஒரு நரேட்டிவ் வரும். அந்த நரேட்டிவ் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து சப் நரேட்டிவ்ஸ் வரும். ஸோ இது ஒரு லார்ஜர் நரேட்டிவாக கூட நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நரேட்டிவ் ஷேப்பிங் எக்ஸசைஸ், நரேட்டிவ் ஃபார்மிங் எக்ஸசைஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதை ஸோ அதில் ஊடகங்களும் வந்து அவங்களுடைய பங்குக்கு இந்த நம்பர்ஸை வந்து பப்ளிசைஸ் பண்ணி ஒப்பீனியன் போல்ஸ்ன்ற பேரில் அதை வெளியிடுவது பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட வச்சுக்கலாமா? அந்த நரேட்டிவ் கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகிறது தான் நரேட்டிவ். ஊடகங்கள் வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க, அரசியல் கட்சிகள் அவங்க வேலையை செய்கிறாங்க. பட் நடுவில் வந்து அந்த கிரே ஏரியாவில் வந்து எப்படி வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியும் தான் பார்ப்பாங்க. ஒரு எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாலும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த நரேட்டிவ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலி. அதுவும் இட்ஸ் அ டைப் ஆஃப் டேட்டான்னு தானே சொல்லலாம். அது ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஓகே. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க கை பிடிப்பாங்க. கை பிடிச்சிட்டு தான் அவங்களால அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு ஒரு டிஃபிகல்ட்டான மாநிலம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. தேர்தலை ப்ரிடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. வட இந்தியாவில் வர எத்தனை போல்ஸ்டர்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்கள ஒன்று சொல்லுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழ்நாட்டை கணிக்க முடியாது அப்படின்வாங்க. பட் இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து சமீபத்தில் பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. அது என்னென்னா, பிஜேபியுடைய ஓட் ஷேர் அப்படின்றது 3% 18.48% உயர்ந்திருக்கிறது. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஓட் ஷேர் ஏதாவது ஒரு இடத்துல பீக் ஆக முடியுமா ஒரு கட்சிக்கு? ஆன்சர் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் யூர் கொஸ்டின். அது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெங்கால்லலாம் பார்த்தீங்கன்னா 2019 வந்து பிஜேபி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேர்ன் வந்துச்சு. ஐ கேன் கிவ் த சேம் எக்ஸாம்பிள். 2004 வந்து காங்கிரஸ் வந்து நேஷனல் லெவலில் வந்து ஃப்ரம் ஆல்மோஸ்ட் நோவேர் தே மூவ் டு 220 ஆஸ் அ பிளாக். ஸோ இட் இஸ் 100% பாசிபிள். வேரியஸ் ரீசன்ஸ். அந்த ரீசன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட் ஸ்விங் எல்லாம் சொல்லலாம். நீங்கள் சொன்ன இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட்டை கணிக்கிறதுக்குன்னா கண்டிப்பாக கஷ்டமான ஸ்டேட்டு. தோ ஐ ஹெயில் ஃப்ரம் தமிழ்நாடு. நான் ஒரு தமிழ் பர்சனாக சொல்கிறேன். இது வந்து லாங்குவேஜ் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன். வடநாட்டிலேருந்து வரும்போது இந்த மாநிலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தெர் ஆர் வெரி குட் எஃபர்ட்ஸ் டேக்கன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட் நவ். தேதியில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து நேஷ்னல் ஃபோக்கஸில் நிறையாவே இருக்குது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனால் இந்த ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு வந்து எக்ஸசைஸ் வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து ஆக்சுவல் ஓட் அவங்க யாருக்கு போட்டாங்கன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்டேட்ஸ் என்றைக்குமே. ஏன்னா வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து their choice has been amply clear in their head. ஸோ அந்த காக்னிட்டிவ் பயஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. பட் பிஹேவியரலி காக்னிட்டிவ் பயஸ்னா இந்த காக்னிட்டிவ் பயஸுங்கிறது வந்து மைண்டில் அவங்க யோசிச்சு வச்சுருக்காங்க. ரெண்டு லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஒன்று வந்து இங்கே இருக்கிற தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம் ஃப்ரம் தேர் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டிஸ். அப்புறம் வந்து பேப்பரில் படிக்கிறது, அப்புறம் நியூஸ் பார்க்குறது. வாட்ஸ்அப் குரூப்பில் தானே இன்றைக்கி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. எல்லா அங்கிள்ஸும் வந்து பூரா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மீடியமாக நீங்கள் இஃப் யூ கன்சிடர் ஆஸ் அ மீடியம், எஸ் அதுவும் ஒரு மீடியமாக தான் நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து கஷ்டம் அப்படின்னா, இந்த காக்னிட்டிவ் பயஸ் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து தேதியில் நான் டிசைட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த சொல்ல மாட்டேங்கிற ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க போடுற ஓட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், அப்போ நான் வந்து எவ்ரி பர்சன் ஐ மீட் நான் சொல்ல இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னா இந்த கட்சிக்கு இல்லை, ஆக்சுவலி அந்த கட்சிக்கு தான் போட போகிறாங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் வச்சு நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆன்சரே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் சொன்னது லிங்குவிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்குது. தமிழ் புரிஞ்சு பேசி அந்த கருத்து கணிப்பை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இந்த ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் கல்ச்சரை புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் வந்து அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா அதுக்கு நேர் எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா the number of small political parties in Tamil Nadu is pretty high. ஸோ அதனால் வந்து நீங்கள் லீடிங் கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். அதாவது கொஸ்டின்ஸ் அரவுண்ட் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, இந்த தொழில் ரீதியாக கூட சில பேர் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வேண்டாம், அடுத்த கவர்மெண்ட் வேணும், இந்த மாதிரி கூட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த நுவான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் நுவான்ஸ் அது ரொம்ப ஹைலி நுவான்ஸ்டு ஸ்டேட்டுன்னு தமிழ்நாடு சொல்லலாம்.
So because of not able to get the right data, or I would say interpret the data in a certain way to create decisions, அது முடியாத ஒரு காரணத்தினால, காலே எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால இது ஒரு as a state it is difficult to predict. These are some of the reasons for it. 3% 18% ஒரு ஸ்பைக் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் அதை புஷ் பண்ணுச்சு. கரெக்ட். தமிழ்நாட்டில் அப்படி என்ன ஃபேக்டர்ஸ் வந்து பிஜேபிக்கு புஷ் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? ஷூர். சம் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் குட் பி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஏடிஎம்கே இன் டில் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம், அது ஒரு ஃபீலிங் ஆஸ் அ நரேட்டிவ் தே வேர் நாட் அரவுண்ட். அவங்க வந்து இன்னும் குரல் கொடுத்துருக்கலாம், அந்த குரல் கொடுக்கலாங்கிற ஒரு ஓட்டர்ஸ்க்கு சில ஆதங்கள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் டேட்டா, அதாவது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோ இன்கம்பன்சி இருக்கான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத நம்ம ஒரு the person who's asking the question will feel that there is anti incumbency. அப்புறம் இது வந்து ஒரு காசேட்டிவ் ஆகிடுது. அதாவது இதனால் அதிமுக இல்லை, இதனால் இது இல்லை, அதனால் இது இல்லைன்னு சொல்லிட்டு யூ ஆர் ஃபார்மிங் answers in your head. So that becomes a bias and you're creating that as your answer. So but that is not a straight jacketed answer. நான் முதல்ல சொன்ன மாதிரி லேயரிங் இருக்குது இதில். கொஸ்டின் இஸ், நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னா இல்லை. அப்புறம் அடுத்த கொஸ்டின் கேன் பி, இந்த கட்சி களத்தில் இல்லை, கட்சி இல்லை, அப்போது அடுத்த கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த லீட் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த பாசிபிலிட்டி ஆஃப் த இன்டர்பிரிட்டேஷன் கேன் ஆல்சோ பி அ பிக். கேள்விகள் எப்படி கேட்குறோன்றதை பொறுத்து தான் பதில் வரும். கரெக்ட். கேள்விகள் வந்து நீங்கள் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அடுத்த கட்சி யார் எதிர்க்கட்சியாக செயல்படுறா, பிஜேபியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. மேபி தட் குட் பி த ரீசன். பட் என்ன சொல்கிறேன், ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்கணும் இல்லையா ஏதாச்சும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் அப்படின்னா 60% 50-60% வரைக்கும் வந்து ராகுல் காந்தி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த பிரதமர் வேட்பாளர்கள் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பொசிஷன்ஸ்லேயும் வந்து காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்போது ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டில் உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவை நீங்கள் போடும்போது அது சப்ஸ்டான்ஷியேட் இவங்க பண்ணல இல்லை எங்கேயோ. அந்த போல நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்காங்களா, அது நம்புகிற மாதிரி இருக்கா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வேர் வெரி பாயிண்டட் கொஸ்டின்ஸ் ஆன் ஹூ ஆர் த ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். த கொஸ்டின் இஸ், எந்த ஏஜ் குரூப் கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் இந்திரா காந்திலாம் பார்த்தது கிட்ட, நானே ஐ எம் ஒன் மச் லேட்டர், ஸோ ஐ ரியலி ஹவ் நோ க்ளூ அபவுட் ஹர். பட் அம்மா அப்பா கிட்ட கேட்டு அவங்கள பற்றி புரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எந்த ஏஜ் குரூப் கேட்குறோம், எந்த மாதிரி சோஷியோ எக்கனாமிக் கிளாசிஃபிகேஷன் வச்சு பீப்புள் கிட்ட பேசுகிறோம், ஒரு அந்த ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு லேடி கிட்ட கேட்குறோமா, இல்லை ஒரு அர்பன் பாக்கெட்டில் ஒரு யங் மேல் ஆண்டர்பிரினர்கிட்ட கேட்குறோமாங்கிற ஒரு ஸோ இந்த டேட்டா நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வாட் இஸ் த டேட்டா நாட் சேயிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மோர் தென் வாட் த டேட்டா இஸ் சேயிங், வாட் இஸ் இட் தட் த டேட்டா இஸ் நாட் சேயிங்னு சொல்லுவோம். லைக் வாட், என்ன? அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இந்த 5 லீடர்ஸ் பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 5 லீடர்ஸ் வந்து பிடிச்ச லீடர்ஸ்ன்னு போட்டிருக்கு. பட் இவங்கெல்லாம் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன, இந்த மாதிரி இவங்க பண்ண இந்த விஷயம் பிடிச்சதா, இதெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்புறம் வந்து ரெண்டாவது கொஸ்டின் குட் பி அரவுண்ட் யூனோ ஹூ ஆர் த ரெஸ்பாண்டன்ட்ஸ், ஆர் தே ஆல் ஃப்ரம் த சேம் ஜெண்டர், எல்லோரும் ஒரே ஏஜ் குரூப்பா இல்லை மிக்சர் ஆஃப் ஏஜ் குரூப்ஸ் ஆர். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ சர்டன் பேலன்ஸ் இன் இட். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு ஆஸ்க் இன் மை ஒப்பீனியன் இஸ் வாட் இஸ் தட் த டேட்டா இஸ் நாட் சேயிங். அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹைப்போதசிஸ் க்ரியேட் பண்ண முடியும். சொல்கிற டேட்டா நம்ம மைண்டில் வச்சுருக்க சில கொஸ்டின்ஸை வந்து நம்மளே ஒரு ட்ரையாங்குலேஷன் எக்ஸசைஸாக பண்ண முடியும். அதை வச்சு நம்மளால் சில உண்மைகள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்ட அடுத்த கொஸ்டின், அதாவது பாஜக வந்து 3.5% 18%. தெர் ஆர் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் வி ஹேவ் டு லுக். ஒன்று வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன். லோக்கல் பாடி எலெக்ஷனில் லோக்கல் இஷ்யூஸ் ஆர் அட் ப்ளே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நேஷ்னல் எலெக்ஷன் வரும்போது இன்னும் ஜாஸ்தியாக பிரதிபலிக்குங்கிற கூட ஒரு தாட் இருக்குது. பட் த சேம் தாட் கேன் பி கொஸ்டின்ட் அண்ட் செட், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கூட சொல்ல முடியும். திஸ் இஸ் வாட் ஐ மென்ட் பை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கடைசியில் களத்தில் இறங்கி அன்னி தேதியில் ஓட்டு போட்டு வர ரிசல்ட் வரும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா
and the interpretation for a local body election, for a general election, and for an assembly election, how you view it is very important. What were the issues? Who were the people involved in these elections? What was the narrative during these elections? And what were the alliances and coalitions that were formed during these elections? So இதையும் நீங்கள் பார்க்கணும். So when you say 3.5, is it from assembly, or are you also correlating what was given in the local body elections? நம்ம பார்க்கணும். ஸோ இது எந்த அடிப்படையில் எடுத்திருக்கு அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சிக்காம ஒரு முடிவுக்கு வர முடியாது. கரெக்ட், முடியாது. பட் ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்கள், இந்த டேட்டா, இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா வந்து தமிழ்நாடு வந்து ஆஸ் எ ஸ்டேட் ரொம்ப பொலிட்டிக்கலி மெச்சோர் ஸ்டேட். இங்கே வந்து பீப்புள் ஆர் வெரி கிளியர் இன் தேர் ஹெட்ஸ். அதாவது ஒரு பயஸ் இல்லாமல் ஓட் போடுற ஒரு ஸ்டேட் தான். அதாவது இந்த நரேட்டிவ் ஷேப்பிங் எக்ஸசைஸ் தினைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். நம்மள தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் ஆல்வேஸ் ஹேட் ஸ்ட்ராங் அசம்பிளிஸ். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல், அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும். பட் வாட் தே லுக் ஃபார் இஸ் ஸ்ட்ராங் லீடர்ஷிப். ஸோ தே கோ பிஹைண்ட், ரேலி பிஹைண்ட் ஸ்ட்ராங் லீடர்ஸ், தமிழ்நாடு ஆஸ் அ ஸ்டேட். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது இன் தட் சென்ஸ் the decisions taken are very strong decisions. When I say strong, their opinions are formed in such a manner, and these opinions are formed because of narrative setting and by strong leadership. So ஒரு பர்சனாலிட்டி பேஸ்ட் பொலிட்டிக்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஓவர் நைட் ஜம்ப் ஒரு எம்ஜிஆர் பார்த்துருக்காரு. அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து அவர் திமுகலேருந்து வெளில வந்தார். தெர் வாஸ் அ சர்டன் சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், தென் he was able to create a certain wave in his favor for almost till his death. So it is possible, but they rally around leadership. So அது ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸை நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக அவங்ககிட்ட ஒரு நம்பர்ஸ் வருது அப்படின்னா இப்போ மக்கள் டிவியில் பார்த்து அதை நம்பணுமா இல்லையான்ற குழப்பம் வரும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நீங்கள் இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நான் வந்து முக்கியமாக பார்க்க போகிற விஷயங்கள் வந்து வாட் இஸ் இட் தட் த டேட்டா இஸ் நாட் சேயிங். என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதான் இருக்க போகுது. ரெண்டாவது 2-3 போல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 2-3 போலோட ஒரு சம்மேஷன் நான் புரிஞ்சுப்பேன். அவங்க என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, எந்த டைம் லைனில் கேட்டாங்கன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா அந்தந்த டைம் லைனில் அந்தந்த நரேட்டிவ்ஸ் சிலது ஃபார்ம் ஆகிருக்கு. வில் ஐ பிலீவ் தீஸ் நம்பர்ஸ்? எஸ். அண்ட் அட் த சேம் டைம் நோ. பிகாஸ் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மை ஜாப் இஸ் டு இன்டர்பிரட் த டேட்டா, crunch it into small bites, and make my parties or candidates stance very clear. It helps me to take decisions. It's an indicator of decisions. ஆனால் அது ஃபைனல் டெசிஷன், அதுதான் வந்து ஃபைனல்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ரொம்ப நன்றி ராஜாராம், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக. ஸோ ராஜாராம் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா வந்துச்சுன்னா அதை பாருங்கள், அந்த நம்பர்ஸை பாருங்கள், யோசிங்க. அந்த நம்பர்ஸ் உண்மையாக இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போவதற்கு முன்பு, அல்லது இது உண்மையான நம்பர்ஸ் இப்படி தான் இருக்குது, அடுத்தது இந்த கட்சி தான் வரப்போகுது, அடுத்தது இந்த ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற அந்த முடிவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணோன்னா நமக்கு உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது புரியும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் தான், 2004ஆம் ஆண்டு மீண்டும் பாஜக ஆட்சி தான் வரும், இந்தியா ஷைனிங் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. பட் அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது முற்றிலும் வேறு விதமாக இருந்துச்சு. பிரணாய் ராய் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், செஃபாலஜிஸ்ட், அவங்களோடலாம் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த புக்கில் வந்து அவர் ரொம்ப கிளியராக அதை சொல்லுவார். 2004 லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் வந்து பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க. எல்லாமே தவறாக இருந்தது. அதனால் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்றது அந்த எலெக்ஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுறதோ அல்ல அந்த எலெக்ஷனை முன்கூட்டியே முடிவு செய்வதோ அது வந்து ரொம்ப ஈஸியான காரியம் இல்லை. பட் அதை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, அந்த டைரெக்ஷன் என்ன அப்படின்றது சொல்கிறது. பட் இதில் இந்த டைரெக்ஷன் தான் போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை நம்பும்போது அதை வந்து எப்போவுமே வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் கவனமாக அணுகினால் அது சரியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ராஜாராமுடைய கருத்தும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.